ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்திக்குள்ளாக போகலான்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாவும் பையனும் பைக்கில் போயிட்டுருக்குறாங்க. முன்னாடி அந்த சின்ன குழந்தை, சின்ன பையன், குட்டி பையன் உட்காந்துருக்கான். அவங்க அப்பா இப்போ பைக் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குளவி தெரியுமில்ல, கடிக்கும்ல, இந்த குளவி என்ன பண்ணுது, அப்படியே அந்த பைக்கை சுற்றி அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா துரத்தி பார்க்குறாரு, ஒன்றும் இதாகலை. சுற்றி கடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இதில் அவங்க அப்பா துரத்துறதை நிறுத்திட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். இனிமேல் துரத்த வேணான்னு முடிவு பண்ணிட்டார். அது திரும்பி என்ன பண்ணுது, அதை சுற்றி உன் பையன் மேலே உட்காருது. அந்த குட்டி பையன் மேலே அந்த குளவி உட்கார்ந்த உடனே அந்த பையன் பயந்துட்டு கத்துறான். அப்போ இந்த குளவி உட்காந்துருச்சு, கடிக்க போது பயமாக இருக்குது. பயப்படாதடா, ஒன்றும் பண்ணாது, பயப்படாத அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு குளவி உட்காந்துருக்கு, நீங்கள் எனக்கு அழுகிறான். அந்த பையன் கத்துறான், வீல்னு கத்துறான். அவர் பயப்படாத, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அது மாதிரி அந்த குளவி அவரை கடிக்கவே இல்லை. அது என்ன பண்ணிச்சு, கிளம்பி போயிடுச்சு. அப்புறம் அந்த பையன் இப்படி ஒரு குளவி உட்காந்துருக்கு, எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணவே இல்லை, அதை துரத்தி விடவே இல்லையே. முதல்ல துரத்திட்டே இருந்தீங்க, அதுக்கப்புறம் துரத்துறதை நிறுத்திட்டீங்களே, ஏன் இப்படி துரத்துறது நிறுத்திட்டீங்க? எனக்கு பயமாக இருக்குல்ல, எனக்கு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, அது குளவியோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை கொட்டுச்சுன்னா அந்த கொடுக்கு காணாமல் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அந்த குளவி ஒரு தடவை கொட்டிடுச்சு அப்படின்னா அந்த கொடுக்கு அந்த கொட்டின இடத்துலையே பதிஞ்சிடும். அப்புறம் திரும்பி எடுக்கும்போது அது கொடுக்கு வராது, கொஞ்ச நாள் கழித்து தான் கொடுக்கு வளரும். அந்த அப்பா சொல்கிறாரு, அது ஏற்கனவே அது என்ன ஒரு தடவை கொட்டிடுச்சு, அந்த கொடுக்கு இப்போ எங்கே தான் இருக்குது, ஏன் உடம்புல தான் இருக்குது. இனிமேல் அதை என்ன பண்ணது, ஒன்று கடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து நம்ம கொட்ட நினச்ச காரியங்களெல்லாம் அவர் தனக்கு ஏற்றுக்கொண்டு, ஆல்ரெடி கொட்டிருச்சு, எல்லாமே மேலே சேர்ந்துருச்சு. இனி உனக்கு கொட்டுறதுக்கோ இந்த உலகத்தில் உன்னை பாதிக்கிறதுக்கோ இந்த உலகத்தில் எந்த காரியமும் இல்லை என்று நமக்கு இந்த நாளில் அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளை சந்திக்கிறீர்களோ அது கொடுக்கில்லாத குளவி தான். பக்கத்தில் பாசல், கொடுக்கில்லாத குளவி தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள், பாடுகள், இது எல்லாமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுக்கில்லாத குளவி. இன்றைக்கி தான் செய்தியை, கொடுக்கில்லாத குளவி தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒரு காரியம், அது நம்மளை கொட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது ஏற்கனவே கிறிஸ்து இயேசு சிலுவையில் சகலவற்றையும் வாங்கிட்டு உங்களை என்னை விடுதலையோடு விட்டுருக்கிறார் இன்றைக்கி. ஹல்லேலூயா. அது உட்காரும், பக்கத்தில் பாசிருக்கு, அது உட்காரும் ஆனால் கொட்டாது, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகள், என்ன காரியங்கள் உங்களை நின்னாலும் உங்கள் மேலே வரும், உட்காரும், நீங்கள் தான் பயப்படுவீங்க, அப்பா பயப்பட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளை அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற காரியங்கள் எல்லாமே அப்படி தான். கஷ்டம் வர மாதிரி இருக்கும், நஷ்டம் வர மாதிரி இருக்கும், துன்பம் வர மாதிரி இருக்கும், தொல்லை வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்தாலும் உங்களை அதை அணுகாது, சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவருக்காக நம்மளை என்ன பண்ண சொல்ல மாட்டார், நீ இவ்வளோ தூரம் நடந்து வா, எங்கே வரணும், 18 படி, அது என்ன ஊர்னு மறந்து, 18 படி. 18 படினாவே எல்லாத்துக்கும் என்ன தெரியுது சொல்லுங்க, சாபரிமலை எல்லாம் இத்தனை இப்படி போ, அத்தனை போ, அங்கே போ, இங்கே போ, அல்லது இதை குத்திக்கோ, அழகு குத்திக்கோ, ஏதாவது சொல்கிறாரா அவர்? வார்த்தையை மட்டும் கேளு, நீ விடுவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு கட்டளை தான் அவர் கொடுக்குறாரு, நீ வார்த்தையை மாத்திரம் கேளு, நீ விடுவிக்கப்படுவ அப்படிங்கிறாரு. அதுவே நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில். அவருடைய வார்த்தையை கேட்குறக்க, ஐயோ வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கல்யாணம், அங்கே போகணும், இங்கே போகணும், அது பண்ணு, இது பண்ணணும். ஆண்டு சொல்லிட்டு உன்னை அழகு குத்தவா சொன்னேன், உன்னை அழகு குத்துறது என்ன, இந்த இது வேலை எடுத்து இங்கே குத்திட்டு இங்கே வச்சுட்டு இருப்பாங்களா, அதுதான் அழகு குத்துறது. உன்னை அழகு குத்து சொன்னேன்னா, இல்லை பூ மிதிக்க சொன்னேன்னா, பூ மிதிக்கிறதுல என்ன, மல்லிகைப்பூ போட்டு மேலே ஏறி போகிறது நினச்சிட்டிங்களா?
பூ மிதிக்கிறது என்ன? நெருப்பு மேலே ஓடுறது. உன்னை நெருப்பு மேலேயே ஓட சொன்ன? தீயில எடுக்கிறது, அதான் சொல்கிறேன். தீ மிதிக்கிறது, அதுக்கு பேர் தான் பூ. அவனுக்கு பாருங்க ஒரு பூ மிதிக்கிறது வச்சிருக்கிறானுங்க. அப்போது மிதிச்சா தெரியும், கம்பி போட்டு நடக்க சொல்லுங்க தெரியும். கவனிங்க, இது எல்லாவற்றிலுமே இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப இலகுவாக வச்சிருக்கிறார், ரொம்ப ஈஸியாக வச்சிருக்கிறாரு. உனக்கு வார்த்தையை கொடுக்குறேன், நீ வாழ்ந்துட்டு போ. ஹல்லேலூயா. அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறது. வார்த்தையை கொடுக்குறேன், வாழ்ந்து கொள். வார்த்தையை கொடுக்குற நீ வாழ்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கு அது ரொம்ப ஈஸி. ஆனால் நாகமான் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இது என்னப்பா, யோர்தானில் போய் 7 தடவை முழுகுனா என்னோடய குஷ்டரோகம் சரியாயிருமா? ஏன் எங்கள் ஊரில் எல்லாம் நதிகள் இல்லையா? டேய், உனக்கு பிடிச்சிருக்கிறது குஷ்டம், சொன்னால் செஞ்சுட்டு போக வேண்டியதாட. 7 தடவை முங்கிட்டு போனால் முங்கிட்டு. அவன் சொல்கிறான், அவனுடைய இவன் வேலை கஷ்டம். உங்களை 7 கடல் 7 மலை தாண்டிலாம் போக சொல்லி, அதெல்லாம் தாண்ட சொன்னால் தாண்டியிருப்பீங்கள. இன்னைக்கு ஈஸியாக தானே சொல்கிறாரு. ஈஸியான காரியம். 7 தடவை முங்கு, சரியாயிடும். முங்குறான். ஒரு தடவை உள்ளே போயிட்டு வரான், வெளியில் பார்க்குறான், ஒன்றும் சரியாகலை. இன்னொரு தடவை முங்குறான், உள்ளே போகிறான், வெளியே வரான், பார்க்குறான், ஒன்றும் சரியாக அப்படியே தான் இருக்கும். அந்த குஷ்டரோகம் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. 6வது தடவை உள்ளே போயிட்டு வரான், வெளியில் குஷ்டரோகம் மாறவே இல்லை. 5வது தடவை போயிட்டு வந்தான், மாறவே இல்லை. 6வது தடவை உள்ளே போகிறான். நம்மளும் பாருங்க, ஒரு வாரம் சர்ச்சு வந்து பார்க்குறோம், என்னப்பா அப்படியே தான் பாருங்க, வாழ்க்கை ஒன்றும் சரியில்லைப்பா, மாறவே இல்லைப்பா. 2வது தடவை சர்ச்சுக்கு வந்து பார்க்குறோம், என்னப்பா ஒன்றுமே மாறல, சரியே இல்லை. பாஸ்டர் சொன்னார், வார்த்தையை கேள் வாழ்க்கை மாறும்னு சொன்னார். வார்த்தையை கேள் வாழ்க்கை மாறும்னு சொன்னார், ஒன்றுமே மாறலையே. 3வது தடவை ஏறி இறங்குறோம், 4வது தடவை ஏறி இறங்குறோம், 5வது தடவை ஏறி இறங்குறோம். 5வது தடவை சர்ச்சுக்கு வந்துட்டு போயாச்சு, இன்னும் ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கு. அப்படியே இருக்குதே. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரே ஒரு முறை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லுகிறபடி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வார்த்தையை கேள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 6வது தடவை மூழ்கி எந்திரிக்கிறான். 7வது தடவை மூழ்கி மேலே எந்திரிக்கும் பொழுது அப்படியே அவன் என்ன எதிர்பார்த்தானோ அந்த எதிர்பார்ப்பு அவனுடைய சரீரத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வரும்படியாக இந்த வார்த்தை இன்னைக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா தட்டி தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய இன்னைக்கு அவர் திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கவனிங்க, இதோ இன்று நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கு? இன்று உங்களுக்கு புதிய காரியத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு. முதல்ல என்ன செய்யறாரு? புதிய காரியத்தை செய்யறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இருந்த எதுவுமே இல்லை, அதைவே ஆல்டர் பண்ணி தரேன்னு சொல்லலை. நீங்க ஒரு இது வச்சிருக்கிறீங்க, அதவே ஆல்டர் பண்ணி கொஞ்சம் பெருசாக தரேன் அப்படி சொல்லலை ஆண்டவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னா புதிய காரியம். ஹல்லேலூயா. புதிய காரியம்னா புதிய காரியம்தான். இதில் சின்னதை அதை அதை கொஞ்சம் பெருசாக்கி தரேன், இவ்வளோண்டு இருக்குது அதை கொஞ்சம் பெருசாக்கி தரேன், வீடு ஒரு 2 BHK இருக்குது, அதை 4 BHKவாக மாற்றி கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லை. இதை அப்படி மாற்றி கொடுக்குறேன்னே சொல்லலைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, முற்றிலுமாக புதிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் புதிய காரியம். ஹல்லேலூயா. புதுசாக நடக்க போகுது ஒன்று. ஆமே. என்னன்னே தெரியல. பக்கத்தில் பாருங்க, உனக்கு ஒன்று புதுசாக நடக்க போகுது, ஆனால் என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை புதுசாக உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த புதிய ஆசீர்வாதத்தை என்னெல்லாம் தெரியாது, ஆனால் அது வரும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, இந்த காரியம் எனக்கு புதுசாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கூட அநேகருக்கு சாட்சி இருக்குது, ஆனால் அநேகர் சாட்சி சொல்லலை. எனக்குமே ஒரு சாட்சி இருந்துச்சு, நானுமே சாட்சி சொல்லலை.
நேரத்தை கருதி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சாட்சி சொல்லலை. ஆனால் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஒரு தடவை நீங்கள் சபைக்கு வந்து போனீங்கன்னா ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செஞ்சுருப்பார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அது தெரியாமையே போயிருக்கும். நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. பாருங்கள், ஒரு கல், விண்கல் பூமியில் வந்து மோதருக்கு பக்கத்தில் வந்துருச்சான். அதோட ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கிற இடத்துல இருந்து பூமிக்கு பக்கத்தில் ஒரு விண்கல் வந்துருச்சான். அந்த கல் மோதிச்சுன்னா பூமியோட ஒரு பகுதி முழுவதுமா, ஆப்பிள் மாதிரி இருக்குதுல்ல, அதில் வந்து அந்த ஆப்பிள் ஃபோன் மாதிரி இப்படி பாதியாக காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு பூமி காணாமல் போயிடுமா, ஆப்பிளை கடித்த மாதிரி காணாமல் போயிடுமா. அப்பேற்பட்ட ஒரு விண்கல் வந்து மோதருக்கு இருந்துச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டில் அது வரும்பொழுது அது கொஞ்சமாக திசை மாதிரி பூமியில் படாமல் தள்ளி போயிடுச்சான். எத்தனை பேருக்கு இது தெரியும்? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிற பகுதியிலேயே. கவனிங்க, நமக்கே தெரியாமல் கர்த்தர் இது போன்ற பல காரியங்களை நம்ம விட்டு விலக்கி வச்சிடுறாரு. அல்லேலூயா. ஆனால் அது நமக்கு தெரியக்கூட தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு தெரியாமே நமக்கு வருகிற ஆபத்துக்களை கர்த்தர் நம்ம விட்டு விலக்கி வைக்கிறார். அல்லேலூயா. இது நமக்கு தெரியறதில்ல, அதான் பிரச்சனை. நமக்கு தெரியறதில்ல, தெரியாமையே கூட பல காரியங்கள் நம்ம விட்டு விலகி இருக்கிறது. அதே போல் பல காரியங்கள் நமக்கே தெரியாமல் ஆசீர்வாதமாக வந்திருக்குது. ஆமேன். பயங்கர நெருக்கடி தான் இந்த வாரம், பல நெருக்கடிகள் தான். ஆனால் இன்றைக்கி சொல்லுங்கள், நீங்கள் யாராவது ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கீங்களா? நான் ரொம்ப பண நெருக்கடியில் இருக்கிறேங்கன்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு யாராவது இருக்கிறீங்களா? சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டோம், தூங்கணும், செலவுக்கு பணம் இருந்துச்சு, எல்லாமே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை போதிய அளவு போஷித்து வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாவற்றிலிருந்து விடுவிச்சு, இதோ நான் புதிய காரியங்களை உனக்கு செய்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது பார்த்த எல்லா காரியங்களையும் காட்டிலும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். புதிய காரியம், அது என்னன்னு தான் தெரியலைங்க. நீங்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக சொல்லுங்கள், புதிய காரியத்தை தருகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்போ வரும்னு சொல்கிற தெரியுமா? அது இப்பொழுதே அது தோன்றும்னு சொல்கிறாரு. அது என்ன பண்ணுமாமா? தோன்றும்னா என்ன? சூரியன் காலையில் எங்கே தோன்றுகிறது? காலையில் எங்கே தோன்றுதுங்க சூரியன்? மேக்கவா? யாருங்க அது? கிழக்கிலிருந்து சூரியன் என்ன பண்ணுது? தோன்றுது. அது எங்கே மறையுது? மேற்கில் போய் மறையுது. எவ்வளோ பெரிய பொய் இது இல்லை? சூரியன் எங்கெங்க தோன்றுது? சூரியன் அப்படியே தாங்க இருக்குது, பூமி தாங்க சுற்றி வருது. சூரியன் எங்கேயும் தோன்றது இல்லை, எங்கேயும் மறையிறதும் இல்லை. சூரியன் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக சொல்லிடுறோம், கிழக்க தோன்றுதுங்க, மேற்க மறையுதுங்க, கிழக்கு பார்த்த வீடாக கொடுங்க அப்படி. தோன்றதும் இல்லை, மறையிறதும் இல்லை, சூரியன் அங்கேயே தான் இருக்குது. நம்ம தான் நினச்சிக்கிறோம் அது தோணுது மறையுதுன்னு. அதான் சொல்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுகிற காரியம் புதுசாக தோன்றலை, அது அங்கேயே தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த புதிய காரியம் உங்களிடத்துல தான் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணல, இன்னும் தோன்றாமல் இருக்குது. அந்த காரியம் இன்னைக்கு தோன்றுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காரியம் இன்னைக்கு தோன்றுது. எங்கிருந்தோ வரல, உங்ககிட்ட தான் இருக்குது. அது என்ன பண்ணுது? மறையிறதும் இல்லை, தோன்றதும் இல்லை. அது இன்னைக்கு உங்களிடத்திலிருந்து அந்த காரியங்கள் தோன்றுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது எப்போ தோன்றுது? இன்னைக்கே தோன்றுது. இப்பொழுது அப்படி இப்போவே, இந்த செகண்ட்லேயே, எப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ அப்பொழுதே உங்கள் ஆவிக்குள்ள அது தோன்றிருச்சு. அல்லேலூயா. அது நீ என்ன பண்ண, நம்மளுடைய சரீரம் பெற்றுக்கொள்ள, நம்ம சரீரம் அதை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு திறந்தா போதும். அல்லேலூயா. இன்னும் அதை நம்ம கண்ணு திறக்கலை பாருங்க. ஒரு அற்புதம் இருக்குது, அதை பார்க்கும்படி இன்னும் நம்முடைய கண்கள் திறக்கப்படலை. தோன்றும் என்கிற இந்த நன்மையான காரியங்கள், தோன்றும் என்கிற இந்த புதிய காரியங்கள், புதிதாக தோன்றுவதில் உங்களிடத்திலே அந்த காரியங்கள் இருக்கிறது. அது இந்த நாளிலே இப்பொழுது உங்களுக்கு வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்கிற நன்மையான காரியங்கள் இந்த நாளிலே புதிய காரியங்களாக அது வெளிப்பட போகிறது. அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியலையா? அது
உங்களுக்கு புதுசாக ஒன்று தோண்டிட்டு இருக்கிறது தெரியலையா? ஆண்டுடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்குது தெரியலையா? நிச்சயமாக சொல்கிறேன், புதிய காரியத்தை தோன்றும்படி கர்த்தர் இப்பொழுது செய்கிறார். உங்கள் ஆவிக்குள்ளே செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. அது பூமியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன். நீ வருகிற நாட்களில் நம்முடைய கண்களினால், மாம்ச கண்களினால் அதை பார்க்க போகிறோம். இவ்வளவு நாட்கள் ஆவியின் கண்கள் அதை பார்த்தோம். இவ்வளவு நாட்கள் தரிசனத்தில் கர்த்தர் அதை காண்பித்தார். இப்பொழுது அதை நாம் மாம்ச கண்கள் வழியாக பார்த்து சந்தோஷப்பட போகிறோம். அல்லேலூயா. இது எல்லாமே தோன்ற போகிறது. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன். வனாந்தரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? காடு கீடுன்னு இல்லை. வனாந்தரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பாலைவனம். பாலைவனத்தில் ரூட்டே கிடையாது. ரூட்டு போடவும் முடியாது. நீங்கள் எவ்வளோ தோன்றினாலும் மணல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வழி எப்படி உருவாகும்னு எனக்கு புரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தில் வழியை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதில் எப்படி ரோடு போடுறானுங்க, மண்ணெல்லாம் களைச்சி விட்டு, புரியலையேன்னு சொல்லி. அதே போல் இப்போ நான் சொல்கிறேன், எந்த இடத்துல இப்படிலாம் வழியே இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இடம் பிளாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இந்த இடத்துல நமக்கு எந்த வாசலும் இல்லை என்று நினைக்கிறீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் வழியை உங்களுக்கு என்று திறக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, ஆவில அதை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பிளாக்கான இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்கிறாருங்க. அல்லேலூயா. இந்த இடம் பிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை, அந்த இடத்துல வழியை திறக்கிறார் ஆண்டவர். புதிய வழியை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். புதிய காரியங்களை அவர் ஏற்படுத்துகிறார். அவாந்திர வெளி அப்படின்னா எந்த இடத்துலையுமே அந்த இடம் முழுக்க ட்ரை ஆகி வெடித்து கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? மண்ணெல்லாம் வெடித்து இப்படி பாலமாக நிற்கும். அந்த இடத்துலலாம் தண்ணி வந்து 1000 வருஷம் ஆயிருக்கும். அந்த மாதிரி நிலமா இருக்கும் அது. அந்த இடத்துல ஆண்டவர் ஆறுகளை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வறண்டு போய் இனிமேல் இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை, தண்ணி வர வாய்ப்பே இல்லைன்னு விடாய்த்து போயிருக்கிறீர்களா? அந்த இடத்துல கர்த்தர் ஆறுகளை ஓட செய்வாராம். ஹல்லேலூயா. இப்படி டம்ளர் தண்ணி எடுத்து இப்படி ஊற்றி விடணும்லாம் சொல்லலை. ஹல்லேலூயா. ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆறுகள் ஓட விடுவேன்னு சொல்லலை, ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்க போகிறாரு. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல, இந்த இடத்துல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே வரப்போறதில்லை, இந்த இடத்துல இருந்து ஒன்றுமே வராது, லாக் ஆயிடுச்சு அப்படி நினைக்கிறீங்க, அந்த இடத்துல உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்றதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது அதுக்குள்ள. ஹல்லேலூயா. இங்கே ஒன்று இருக்காது, ட்ரை ஆச்சு, 1000 வருஷம் ஆச்சு, இங்கே தண்ணி வந்து இங்கே ஒன்றுமே வரக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல உண்டாக்க போகிறாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா சொன்னதாங்க. ஹல்லேலூயா. அதில் மாற்றமே கிடையாது. கிறிஸ்து சொன்னார்னா உங்கள் வாழ்க்கை நடந்தே தீரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை முழுவதுமாக இந்த ஏசாயா 43 எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த இடத்தினால் தாண்டவே முடியல. நான் என்ன ஆண்டவர் எனக்கு வார்த்தைன்னு கேட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை தான் சொன்னார். அந்த இடத்தினால் தாண்டவே முடியல. அந்த 43:19 தாண்டி போகவே முடியல. அதவே நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது இத்தனை வசனங்கள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு வசனத்தில் ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அது சொன்னார், இதுதான் இன்றைக்கி நீ சபைக்கு சொல்லணும், சபைக்கு இன்றைக்கி சொல்ல வேண்டிய வசனம் இதுதான் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆகையினால பாருங்க, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு, அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் தோன்றேன்னா என்னன்னு வந்து என்னோட டையை பிடிச்சி கேளுங்க, நான் கட்டியிருந்தேன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டே தீரணும். என்ன இப்படி சொன்னீங்க, உண்டாக்கவே இல்லை, என்ன இப்படி சொன்னீங்க, எனக்கு வலி ஏற்படலை, என்ன சொன்னீங்க, புதுசாக ஒன்றுமே நடக்கலைன்னு கேளுங்க. நிச்சயமாக சொல்ல நடந்தே தீரும். ஹல்லேலூயா. இங்கே நான் நின்று பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க, இதற்கு ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன் இவ்வளவு நாட்கள் இதை நான் படித்தேனே, இது ஏன் இந்த புதுசாக எனக்கு நடக்கலை, புதுசாக ஏன் உண்டாகலை, புதிய வழி ஏன் திறக்கலைங்கிறது ஒரே லைன்ல சொல்லி முடிக்கிறேன். 18வது வசனம் வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம சிலதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்போம்ல. அட இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இவனை கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் இவளை கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. கேட்டுகிட்டே கேளுங்க, இன்னும் நல்லா கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் யாரை கட்டியிருக்கிறீங்களோ அவர் நல்லவர். அல்லேலூயா.
நீங்கள் யாரை கட்டியிருக்கிறீங்களோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ஹல்லேலூயா. இங்கே நின்று நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம்ங்கிறத நம்புறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களோ அவர் சூப்பரான ஒரு மனுஷர், உங்களுக்கு ஏற்ற மனுஷர். உங்களுக்கு ஜாடிக்கேற்ற மூடி தான் ஆர்டர் கொடுத்துருக்கிறார். இப்படி ஜாடிக்கேற்ற மூடி. ஹல்லேலூயா. உங்களுக்கு கம்பேக்டபுளாக தான் மனைவியை கொடுத்துருக்கிறாரு. அந்த மனைவி இல்லாட்டி உங்களால் ஓட்டவே முடியாது. என்ன நான் சொல்கிறது கரெக்டா? இந்த மனைவி கிடைக்கலன்னா உங்களுக்கு ஓடாது வண்டி. பிரதர் கரெக்டா பிரதர்? அந்த மனைவி இல்லைன்னா உங்களுக்கு வண்டி ஓடாது. சரி போய் சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறீங்களா? ஓகே. என்ன பிரதர்? ஜிஜா பிரதர், இந்த மனைவி இல்லைன்னா கஷ்டம். அடுத்த கூப்பிட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சு உட்காந்துருக்காரு. கோகுலகிருஷ்ணன் பிரதர் கரெக்டாக நான் சொல்கிறது. இந்த மனைவி இல்லை அப்படின்னா உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. லிட்டரலாகவே உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா அவர் வண்டி தான் ஓட்டுறாரு. கவனிங்க, உங்களுக்கு கிடைத்த மனைவி நல்ல மனைவி, உங்களுக்கு கிடைத்த கணவர் நல்ல கணவர், இதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதனால் நீங்கள் மாற்றில யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு வேளை நான் வேறு ஏதாவது இது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், வேறு ஏதாவது தொழில் பண்ணியிருந்தால் நல்லா, வேறு யாராவது கட்டியிருந்தால் நல்லாயிருக்கும். வேறு நீங்கள் எத்தனை பேர்த்து கட்டினாலும் நீங்கள் மாறலைன்னா அது மாறாது. ஹல்லேலூயா. நீங்கள் மாறணும், அப்போ தான் அது சரி பண்ண முடியும். இப்போ அமெரிக்காவில் 2-3 மனைவி கட்டுறான். நான் பார்க்குறேன் இஸ்ரேலில், சவுதி அரேபியா தேசத்தில் நிறைய பேர்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. சாலமோன் தான் 700 பேர்த்து கல்யாணம் பண்ணான். மாயைங்கிறான். அது இல்லாமல் 300 பேர்த்து வேற பக்கம் அந்த புறத்தில் வச்சுருந்தான். அதுவும் மாயைன்றான். என்னையா நடக்குது உலகத்தில்? நான் சொல்கிறேன், நீ ஒன்றை கட்டியிருக்கிறல்ல, அந்த ஒன்று சூப்பர் பொண்ணு. ஹல்லேலூயா. நீ ஒன்றை கட்டியிருக்க அந்த பையன் சூப்பர் பையன். ஹல்லேலூயா. நீங்கள் இதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா இந்த பூமியில் திருமண பந்தத்தில் இணைந்தீர்கள் என்று சொன்னால், பூமியில் திருமண பந்தத்தில் இணைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அது பரலோகத்தில் கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் எந்த மாற்றமுமே இல்லை, எந்த குழப்பமும் வேண்டாம். ஒருவேளை தேவ சித்தம் இல்லாமல் பண்ணிட்டனோ, தேவ சித்தம் இல்லாமல் இணைய முடியாதுப்பா. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக இன்னைக்கு நிறைய திருமண பந்தங்கள் இந்த பிரச்சனை இருக்குது. இது தேவ சித்தம் இல்லைன்னு பிரிஞ்சு நிற்கிறவனா நிறைய பேர் இருக்கான். இல்லை, நீ கல்யாணம் பண்ண வரைக்கும் ஒன்றும் இல்லை, பண்ணிட்டு அது தேவ சித்தம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே. அதனால் சொல்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இந்த ஒரு வரைக்கும் தான் இத்தனை சொல்லிட்டு இருக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இந்த மனுஷன் நான் கல்யாணம் பண்ணிட்டு 30 வருஷமாக படாத பாடுபடுறேன். இல்லை விமலாமா, அவர் தான். ஹல்லேலூயா. மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் காரியத்தை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உடைய ஜெபம் மாற்றி இன்றைக்கி பிரசங்கம் பண்ண வச்சுருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் கணவன் மனைவியோ இல்லை மனைவி கணவனையோ குற்றம் சொல்லாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்க மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அதனால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்ம மனசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பூர்வமான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அங்கே மட்டும் இருந்திருந்தா, நான் இங்கே வந்த புதுசில் அப்படி தான் சொல்லுவேன், பேசாமல் நம்ம அந்த தேசத்துலேயே இருந்திருக்கலாம், இங்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது, அந்த தேசத்துலேயே இருந்திருக்கலாம். சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் போஸ் சிந்தனை. அந்த சிந்தனையை பார்த்து சொல்லுவேன் நான், என்ன சிந்தனை? இது அசிங்கமான சிந்தனை. தேவன் இன்னைக்கு எங்கே வச்சிருக்காரோ அதுதான் நம்மளோட இடம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்க, நீங்கள் இதுதான் உங்கள் சபை. ஹல்லேலூயா. அந்த சிந்தனையை நம்ம முதல்ல வெளியே எடுக்கணும் பாருங்க. நான் தவறான இடத்துல வந்துட்டேன், தவறான இடமா போயிடுச்சு, ஆச்சோ இது அதுவா அப்படியா இப்படியா, எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க. அந்த சிந்தனையை முதல்ல வெளியே எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. பூர்வமானவர்களை சிந்திக்காதீங்க. பழைய பூர்வம்னா என்ன? ரொம்ப பழசு, பழசு. சின்ன வயசில் மட்டும் எங்கள் அப்பா மட்டும் என்னை இப்படி பண்ணியிருந்தா, எங்கள் அம்மா மட்டும் என்னை இப்படி பண்ணியிருந்தா, இயேசுவின் நாமத்தில் போ வெளியே. அந்த சிந்தனையை துரத்துங்க வெளியில். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிந்தனைகளை துரத்த தான் நம்ம எதை பார்க்க முடியும்? புதிய காரியங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. பழைய சிந்தனைகளை முதல் நம்ம வெளியில் எடுத்து போடணும். அந்த பழைய குப்பைகளை எடுத்து போடணும், பழைய காரியங்களை வெளியே எடுத்து போடணும். அதை வெளியே மாத்திரம் அதை எடுத்து போட்டு புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ளுங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய மனுஷனாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஹல்லேலூயா. எல்லாம் புதுசாகணும் அப்படின்னா உங்கள் சிந்தனையை முதல்ல மாற்றணும். இந்த மனுஷன் என் மனுஷன் கிடையாதுங்கிற சிந்தனையை மாற்றுங்க. இந்த மனுஷன் என் மனுஷன்தான், இவனை மாற்றுறது தான் என் வேலைன்னு நினைங்க. ஹல்லேலூயா. இவனை மாற்றியே தீரணும்னு நினச்சி ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார், உங்களுக்கு ஏற்றபடி மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. அந்த சிந்தையை வெளியே எடுக்க கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தையை புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, அந்த பழைய சிந்தை எனக்கு வேண்டாம், பழைய காரியங்கள் வேண்டாம், நான் புதுசாக போக போகிறேன், வார்த்தையை கேட்க போகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வேலை, என்னுடைய வருமானங்கள், நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பசங்க, நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி சொல்லுங்கள், ஆவிக்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் கேட்குறத நீங்கள் ஆவியில் எடுத்து உங்களுக்கு அது நடக்கலைன்னா உங்களால் தைரியமாக கேட்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும். ஆனால் நம்ம பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நடந்ததாக இருக்கட்டும், முந்தினவைகளை நாங்கள் நினைக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. சரி, நான் மட்டும் அதில் இருந்தேன்னா எவ்வளோ லட்சங்கள் எவ்வளோ கோடிகளை நான் பார்த்துருப்பேன் தெரியுமா? நினைக்கிறதே கிடையாது. என்ன இப்போ நினைக்கிறீங்களா? நினைக்கிறதில்ல. இப்போ ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ அதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்ததோ அதெல்லாம் தேவன் நமக்கு அருளி செய்த காரியங்கள். ஹல்லேலூயா. ஆகையினால முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்கவும் வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இதை மாத்திரம் இன்னைக்கு பிடிச்சுங்க, கர்த்தர் எனக்கு புதிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அது என்னைக்கோ இல்லை, இன்னைக்கே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். இன்னைக்கேன்னு கூட சொல்லலை, இப்பொழுதே அது தோன்றும்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குள்ள அது தோன்றிருச்சு. ஹல்லேலூயா. அது நிச்சயமாக அது பெருக போகிறது. ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்த்துக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பையன்கிட்டேருந்து வாங்கிட்டு வரோம் அந்திரேயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கிட்டு வந்து ஏசு கிறிஸ்துக்கிட்ட கொடுக்குறார். ஏசு கிறிஸ்து அதை வாங்குறார். ஃப்ரம் திஸ் டே ஐ வில் பிளஸ் யூ. அவர் சொல்கிறார், வானத்தை அண்ணாந்து பார்க்குறார், அதை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன் இருக்குது. இது எத்தனை பேர் ஜனங்க இருக்கிறானுங்க? 5000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. 5000 புருஷர்கள் மாத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் 2 மனைவிகளும் அப்போல்லாம் இருந்துச்சாமா. அப்படின்னா மனைவிகள் மாத்திரம் 15000 பேர் இருந்திருப்பாங்க. அதுபோக குழந்தைங்க இருந்திருக்கும், அது ஒரு 20000 25000 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ கையில் இருக்கிறது எவ்வளோதான்? 5 அப்பம் 2 மீன் தான். இந்த 5 அப்பம் 2 மீன் கைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வாங்கி எல்லாரையும் வேறு பந்தி உட்கார சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பண்ண வேலையை பாருங்க, இன்னொரு தைரியம் பாருங்க. கையில் எவ்வளோதான் இருக்குது? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. எல்லாத்தையும் பந்தி உட்கார 50 பேரா 50 பேர் லைனை உட்கார வைக்கிட்டாரு. இந்த சீசர்களெல்லாம் பார்க்குறாங்க அவரை, ஆண்டவரை உட்கார வைக்க சொல்கிறீங்க, நான் வேறு உட்கார வைக்கிறோம். கையில் 5 அப்பம் தான் இருக்குது, 2 மீன் தான் இருக்குது. 50 பேர் உட்காண்டா எல்லாம் மசையான பசியில் இருக்கிறானுங்க. பயங்கரமான பசி, சும்மா சாதாரண பசியில் 3 நாள் பசி, பயங்கர பசியில் இருக்கானுங்க, வெறியில் எல்லாருக்கும் பசி வந்தால் மட்டும் வெறி வரும். கரெக்டாக? என்ன கற்பகமா நான் சொல்கிறது கரெக்டாக? வேறு எப்பவுமே நமக்கு கோவம் வராது, பசின்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கோவம் வந்துடும். அது எப்பேற்பட்ட ஆளுகளுக்கு வரும், எனக்குமே கொஞ்சம் வரும் லைட்டாக பசி வந்துடுச்சுன்னா. அந்த பசியை மட்டும் நம்மளை பொறுத்துக்க முடியாது பாருங்கள். இந்த பசியில் நம்ம இருக்கும்பொழுது பந்தியில் வேற உட்கார வச்சாச்சு, கையில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஒரு வேளை அவருக்கு தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திரும்பி இறக்கும் போது அது பெருகலை, மல்டிபிள் ஆகலை. என்ன ஆயிருக்கும் அங்கே நிலமை? அவர் ஏதாவது யோசிச்சாரா? ஏசு கிறிஸ்து ஏதாவது யோசிச்சாரா? நம்ம பேசுகிறோமே அது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? இத்தனை பேர் பசியில், இந்த சினாரியோ யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த சீனை யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? நம்ம பாட்டுக்கு பேசுகிறோம், 5000 பேர் இருந்தாங்க, 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து 5000 பேர்த்துக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் யோசிச்சு இப்படி யோசிங்க, நடக்கலைன்னு என்ன ஆயிருந்திருக்கும்? எல்லோரும் போலி போட்டிருப்பானுங்க. அந்த 12 பேரையும் அதே போல் யாரையோ ஏசப்பாவையும் சேர்த்து பசியில் வந்து உட்காந்துருக்கணும். விட்டுருந்தா கூட வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்ருந்துருப்போம். நீங்கள் எல்லாத்தையும் உட்கார வேறு சொல்லிட்டீங்க. நான்லாம் கையை கழுவிட்டு ரெடியாக உட்காந்துட்டானுங்க சாப்பிட்றதுக்கு. கை காலெல்லாம் அவங்களாம் காலு கையெல்லாம் கழுவுவானுங்க. காலு கை எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு ரெடியாக உட்காந்துருக்கும் போது அவங்க எடுத்து போடும் பொழுது பெருகலைன்னு என்ன வாயிருந்திருக்கும்? ஆண்டவர் ஷூராக சொல்கிறாரு,
எல்லாரையும் உட்கார வைக்க அத்தனை பேர்த்துக்கு நான் தருவோம். இவனுக்கு டவுட் வந்துருச்சு, இத்தனை பேர் இருக்கானுங்க, எப்படி தர முடியும்? இருறா, உனக்கு யாருக்கெல்லாம் டவுட் வந்துச்சு, உனக்கு டவுட்டா நீங்கள் இப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்தியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்களாம். சும்மா சாதாரணமாக கொஞ்சம் நஞ்சம் சாப்பிடல, பாதியில் எல்லா வயிற்றுக்கும் கொடுக்கல. நான் சொல்கிறேன், எல்லாம் திருப்தி அடைந்து அடங்கலாம். அத்தனை 25,000 பேர்த்துக்கு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். அந்த 12 பேர் டவுட்டில் இருந்தானுங்க பாரு, ஒரு 12 சீசர்கள். அதனால தான் 12 கூடை மிச்சம் எடுத்தாங்களாம். 12 கூடை மிச்சம் எடுத்து ஒவ்வொருத்தரும் தலையில் வச்சு விட்டார். டே, நீ உனக்கு தான் டவுட் இருந்தால் ஒரு கூடை தூக்கு. அவனுக்கெல்லாம் டவுட்டோ அவனுக்கெல்லாம் ஒரு கூடை. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கு உங்களுக்கு கூட ஆண்டவர் இன்னைக்கே புதுசு செய்வாரா, உனக்கு ஒரு கூட இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது செய்வாரா, உனக்கு ஒரு கூட இருக்குது. யாரெல்லாம் டவுட் பண்றீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு கூட இருக்குது. ஹல்லேலூயா. புதிய காரியம் ஒரு கூட இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், டவுட்டே படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைவேறும். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? ஹல்லேலூயா. அதே ஒன்றே தான், இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். இதை நீங்கள் அறியாமல் இருக்க மாட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். புது காரியம் செய்வார், புதிதாயாவையும் மாற்றுவார், புதுமைகள் செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். புது காரியம் செய்வார், புதிதாயாவையும் மாற்றுவார், புதுமைகள் செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம். கர்த்தர் புதியன செய்வார், நம் கர்த்தர் புதியன செய்வார். புது காரியம் செய்வார், புதிதாயாவையும் மாற்றுவார், புதுமைகள் செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். புது காரியம் செய்வார், புதிதாயாவையும் மாற்றுவார், புதுமைகள் செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். வனாந்திரம் வயல்வெளியாகும், கடுவெளி கழித்து பூக்கும், அவாந்திரம் தண்ணீர் தடாகமாகும். இன்றே தோன்றும் உன் வாழ்வில் வனாந்திரம் வயல்வெளியாகும், அவாந்திரம் கடுவெளியாகும். அவைகள் தோன்றும் இன்றே, வாழ்வில் தோன்றும் இன்றே. பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம். கர்த்தர் புதியன செய்வார், நம் கர்த்தர் புதியன செய்வார், புது காரியம் செய்வார், புதிதாயாவையும் மாற்றுவார், புதுமைகள் செய்திடும் தேவன் புதிய காரியம் செய்வார். Thank you, Jesus. ஆண்டவரே, புதிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வாழ்வியல், ஆண்டவரே, பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே, எல்லாம் புதிதாக மாறட்டும். ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். அதன்படி, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் புதிதாக
ஆண்டவரே அபிஷேகிக்கிறோம். புதுசா மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே புதிய அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே புதிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும். புதிய அபிஷேகம் உண்டாயிருக்கட்டும். ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரே இவருக்குள்ளாக எல்லாம் புதிதாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாறட்டும், புதிதாய் மாறட்டும். ராஜாபதர்கள் எல்லாம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் எவைகளை இவர் வாழ்வில் வைத்திருக்கிறீரோ அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது ஆக்டிவேட் பண்றோம் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் புதிதாய் மாறட்டும். புதிய காரியங்களை செய்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா, இப்பொழுதே புதிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சரீரம் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. புதிய அவயவங்கள், புதிய ஆண்டவரே இன்னர் ஆர்கன்ஸ் அப்பா எல்லாம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. சிஸ்டர் எங்க சபையில் இருக்க ஒவ்வொரு மேலையும் புதிய காரியங்களை நான் கட்டவிழ்த்திருக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. ராட்டோ ராமா ஷேபே லேக ராமத லரபா. ஹalleluya. ரபரமா ஷெகேரி பலரபா. ஓ ஹalleluya. கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் ஆண்டவரே 13ல சொல்லப்பட்டபடி சிலுவையில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இனி நாங்க நீதிமானாக தான் இருக்க வேணும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்களாக, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறவர்களாக, புதிய காரியங்களை சுதந்தரிக்கிறவர்களாக, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதே கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டபடியாக ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்ளும்படி பொருளாதார நிறைவுகள், ஒரு பொருளாதார ஆண்டவரே எந்த காரியத்திலும் தடையில்லாதபடிக்கு பொருளாதார ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வருவதாக, எல்லா தடைகள் மாறுவதாக, எல்லா கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஹalleluya. கடன் கொடுக்கிறவர்களாக கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறந்தார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்காதிருப்போம். உபாகமம் 28:13 சொல்லப்பட்டபடியாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவினால் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கடன் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விடு என்று சொல்லுகிறேன், விடு என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பணத்திரள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. பணத்துறர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கெங்க இருந்தெல்லாம் பொக்கிஷங்களை தருகிறேன் என்று சொன்னீரோ எல்லா இடத்திலிருந்து பொக்கிஷங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொக்கிஷசாலை கர்த்தர் திறப்பீராக. ஓ நீர் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ரூபாய் 28:3 சொல்லப்பட்ட அதே ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பமும் சுதந்திரிக்கட்டாப்பா. அவர்கள் இருக்கிற பகுதிகளில் ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த வீதிகளில் ஆசீர்வதிக்கப்பட்டோம், அந்த தெருவில் ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த ஊரிலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தில் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் நாடு மாடுகளின் பெருக்கும் நாடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்ல இந்த வார்த்தையின்படி உங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும், உங்களுடைய தொழிலுக்காக, உங்கள் வேலைகளுக்காக நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருள்களும், வாகனங்களும், வண்டி வாகனங்கள் எல்லாம் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லுகிறோம். எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. தொழிலுக்கு பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவ பாதுகாப்போடு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா பெருக்கம், மந்தைகளின் பெருக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளும் பெருகட்டும் என்று சொல்லுகிறேன். ஹalleluya. பெருகட்டும் என்று சொல்லுகிறேன். Thank you Jesus. கர்த்தரால் என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்திலும் நீரூற்றுகளினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னபடி அந்த காலங்களிலே வானத்தின் பணி ஆசீர்வாதம், அதே போல் இந்த காலங்களிலே கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஆசீர்வாதம். அந்த கரம் ஒவ்வொருடைய சுரசின் மேல் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய சுரசின் மேல் இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே வந்து ஒவ்வொரு ஜனமும் புதிய காரியங்களை பார்க்கட்டும் அப்பா. புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாக நிற்கணும் ஆண்டவரே. அதற்கென்றே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக, தனித்தனி ஆசீர்வதிப்பீராக.
வானத்தையும் பூமியும் உண்டாகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டாயிருக்கட்டும். நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. புதிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து விட்டீர், அதை பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய பிள்ளைகள் மேலே செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம். இந்த நாளில் கூட வர தடைப்பட்ட யாவருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் போய் சேரட்டும் ஆண்டவரே. ஒருவரும் இதில் விட்டுவிடக்கூடாதப்பா. சபையில் இருக்க ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஒருவரும் இந்த நாட்களை தவற விடாதபடிக்கு ஆண்டவரே கருத்தாய் ஒவ்வொருவரும் வந்து சேர கிருபை பாராட்டுங்க. உடைய வார்த்தை வளமையை கொடுக்கிறது, உடைய வார்த்தை செழிப்பை கொடுக்கிறது, உடைய வார்த்தை நல் வாழ்வை கொடுக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கைவிடாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் கூட்டி வாருங்க. வர நாட்களிலே ஒருவரும் கைவிட்டப்பட போகாதபடிக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கூட்டி வரும்படியாக ஜெபிக்கிறேன். மாற்றுவார், புதுமைகள் செய்திடும் தேவன், புதிய காரியம் செய்வார். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம்,